ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வேர்வையால் வரக்கூடிய சளியை சரி செய்கிறதுக்கு முக்கியமான 6 டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த கர்ச்சீஃப்னாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். இதில் முக்கியமான ஒரு 3 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்னாசிப்பூ, மிளகு, பச்சை கற்பூரம். மிளகு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகு தான் எடுத்திருக்கேன். வால் மிளகு இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் வால் மிளகு கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 பொருளையும் கர்ச்சீஃபில் இருக்கிற நுனி பகுதியில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ மிளகு 10லேருந்து 15 மிளகு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு அன்னாசிப்பூ, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம். இப்போ இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு மூட்டை மாதிரி கட்டி விட்டுருங்க. இது வெளியில் வராத அளவுக்கு நல்ல மூட்டை மாதிரி கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை நம்ம அடிக்கடி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல்னால், மூக்கு ஒழுகிறது உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். தலைவலிக்கும் பாருங்கள், அதுவும் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி அடுக்கு தும்மல் போட்டுகிட்டே இருப்பாங்க, அதையும் இதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற விரலி மஞ்சள். இந்த மஞ்சளை லைட்டாக இந்த மாதிரி தீயில சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுடும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அதே மாதிரி அதில் ஒரு புகை ஒன்று வரும். அந்த புகையை நம்ம ஸ்மெல் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கடைப்பு, தும்மல், அப்புறம் மூக்கு ஒழுகிறது, இந்த 3 பிரச்சனையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மூக்கடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேசல் ட்ராப்ஸ்லாம் நம்ம வாங்கி ஊற்றுவோம். கெமிக்கல்ஸ் தான் அதுவும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி விரலி மஞ்சளில் இருக்கிற புகையை ஸ்மெல் பண்ணாலே மூக்கடைப்பு இதெல்லாம் சரியாயிடும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற விதையை மட்டும் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியில் கொஞ்சமாக நம்ம தேன் சேர்த்துக்கலாம். தேன் நல்ல சுத்தமான தேன் வாங்கிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது எந்தெந்த டைமில் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் டின்னருக்கு அப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பம், அதாவது சூடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இன்க்ரீஸ் ஆகாமல் நல்லா உங்களுக்கு சமநிலைக்கு கொண்டு வரும். அதே மாதிரி சளி பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் க்யூர் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதிமதுரம் பொடி. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து தான். ஸோ எல்லார் வீட்லேயும் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 45 ரூபா தான். 50 கிராம் 45 ரூபா தான். ஸோ
ஸோ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்கெல்லாம் நல்லா பயன்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இதில் கொஞ்சமாக தேன் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு தடவை மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக ஒரு 5 டேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்ன பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் அப்படின்னா, இருமல் இருந்ததுன்னா அது வந்து குணப்படுத்தும். அதே மாதிரி தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த நமைச்சல், ஒரு மாதிரி கிச்சு கிச்சுன்னு இருக்கும் பாருங்கள், அந்த நமைச்சலை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம், அதாவது சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் சமநிலைக்கு கொண்டு வரும். வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணிடும். ஸோ ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ரெமெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதே அளவு நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஏஜ் வந்து ஒரு 3 வயசுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து நீங்கள் எந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம்னா, தாத்தா பாட்டி இருக்காங்க பாருங்கள், அந்த வயசு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திணை அரிசியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இதோட பயன்கள் வந்து நிறையவே இருக்குது. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக வந்து இப்போ அதாவது வெயில் காலத்தில் வந்து இந்த திணை அரிசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சூடை வந்து சமநிலைக்கு கொண்டு வரும். அதே மாதிரி இருமல், தும்மல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி செய்யும். இதை வந்து நீங்கள் கஞ்சியாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புதுவித ரெசிபி மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னாசி பூ வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 அன்னாசி பூவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு குடிக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து தாகம் எப்போல்லாம் நமக்கு வந்து தாகம் எடுக்குதோ அந்த டைம் வந்து இது நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா தொண்டையில் ஏற்படக்கூடிய நமைச்சல், தும்மல், மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி செய்யும். கண்டிப்பாக இந்த 6 ரெமடியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6 ரெமடியில் எந்த ரெமடி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.